இன்னொன்னு வந்து தீபக் சார். அவங்க ஏன் விட்டு ஆனாங்களே தெரியல. ஏன்னா அவங்க எல்லாத்துலயுமே கரெக்டா இருந்தாங்க, எந்த ஒரு தப்புமே பண்ணல. மற்ற எல்லாருமே ஏதோ ஒரு இதுல வந்து ஹெட் வெயிட்டா பிஹேவ் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு இது இருந்துச்சு. ஆனா தீபக் சார் கிட்ட அந்த எதுவுமே இல்லை. ஏன் அவங்க விட்டு ஆனானே எனக்கு தெரியல. ஏன்னா தீபக் அவர் ஏஜ் தாண்டி நல்லா விளையாடினாரு. இன்னமும் இந்த இண்டஸ்ட்ரியில இன்னும் நல்லா விளையாடினாரு. தீபக் வந்திருக்கலாம். அவர் வந்து அவருடைய ஏஜை வச்சே நல்லா, அவர் ஏஜுக்காகவே மோஸ்டா அவர் வந்து ஏஜ் இருந்தாலும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அவரு அந்த மாஸ்டர் பிளானிங் அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாரு. அவரு அந்த கேம் வந்து நல்லா ஒரு ஒரு இதுவா விளையாடி இருந்தாரு. ஒரு வேகமா நல்லா இருக்கும் அவர் விளையாடினது. அவர் பிளானிங் பண்ணது நல்லா இருக்கும். அந்த கேம் ஃபுல்லாவே நல்லா விளையாடினாரு. அதனாலேயே அவருக்கு வேணா கொடுத்துருக்கலாம். அவர் டிசர்வ் பண்ணியிருக்கலாம். அது தீபக் வந்திருக்கலாம். தீபக் அவருடைய கேம் நல்லா விளையாடினாரு. தீபக் வந்திருக்கலாம். ஏன்னா அவருக்கு நல்ல ஒரு குவாலிட்டி இருந்த மாதிரி இருந்துச்சு. பை கேரக்டர் அண்ட் நிறைய இப்படிதான் இருக்கணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது தட் வாஸ் குட். தீபக் 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 இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா தீபக் வந்து புத்திசாலியான இது, நல்ல திறமையான ஆள். ஆனால் தீபக் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தீபக் வந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு தீபக் நல்லா ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நல்லா விளையாடினாங்க. தீபக் எதனால பிடிச்சிருக்கு? பிடிக்கிறது இல்லை, அவன் தான் ஸ்டார்டிங்லேருந்து நேர்மையாக விளையாடினான். கரெக்டாக விளையாடினார். அவரு கட் அண்ட் ரைட்டாக பேசினாரு. கேப்டன் டாஸ்க்லேருந்து உள்ளே இருக்கிறவங்ககிட்டேருந்து எந்த பாகுபட்சையும் பார்க்கல. கட் அண்ட் ரைட்டாக எல்லாத்துக்கும் பேசினான். தீபக் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் எனக்கு முத்துக்குமாரோட நல்லா விளையாடுதுன்னு பார்த்தா தீபக் தான் எனக்கு தெரிஞ்சு.